விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. ப்ளவுஸ் சைடு ஜாயிண்ட் ஏற்றம் இறக்கமாக வருது, என்ன காரணம், எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய இதில் இருக்குது. இதில் மேக்ஸிமம் சைடு ஜாயிண்டில் வர என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்ற இறக்கம் வர்றது ஒரு ப்ராப்ளம், பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமாக வர்றது ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ரெண்டு வந்து உங்களுக்கு அந்த சைடு ஜாயிண்டில் வரும். ஏன்னா ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஆம்ஹோல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் ஆம்ஹோல்லேருந்து கீழே வர்ற போர்ஷன் தான் நமக்கு வந்து மிஸ்டேக் வர்றது. அதில் வந்து பட்டியினுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது 3 இன்ச்சு சைடு விட்டீங்க அப்படின்னா 3+1 4 இன்ச்சுக்கு தான் நான் வந்து நாச் போட சொல்லியிருப்பேன். 4.5 வைக்க சொல்லியிருப்பேன். 1/2 இன்ச்சு கீழே சீம் அலவன்ஸ் போக 3+1 4 இன்ச்சுக்கு நாச் போட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஒரு மிஸ்டேக்கு. ரெண்டாவது வந்து ஆம்ஹோல்னுடைய டாட் வந்து நிறையா சேர்த்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ஒரு பக்கம் மேலே இழுத்துட்டு போகிற மாதிரி போகும். அப்போ இழுத்து வச்சு உங்களால் ஜாயின் பண்ணும்போது அதனுடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறும். அடுத்தது 4ஆவதாக ஒரு டாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த அளவு விட்டதுக்கும் நீங்கள் பிடிச்சதுக்கும் ஏற்றி இறக்கமாக, அதாவது கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இந்த 3மே வந்துட்டு மேக்ஸிமம் அந்த சைடு ஜாயிண்ட்டினுடைய உயரத்தில் வர பிரச்சனை. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு நான் சொல்லியிருக்கேன். பட்டியினுடைய நீளமும் இடுப்பினுடைய சுற்றளவும் கிட்டத்தட்ட ஒரே அளவாக வரணும் நீங்கள் பட்டி கட் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்கேன். அதை விட அதிகமாக போயிருந்தால் கூட, அதாவது சைடில் வந்து நான் சொல்கிற அந்த 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் சொல்கிற அந்த 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் அதிகமாக வச்சுருந்து பட்டி கட் பண்ணும்போது பேக்கில் வந்து இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ணாமையே அந்த அளவுக்கே நீங்கள் பட்டியை கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் பட்டி வந்து நீளமாக போயிடும், பேக் தட்டு வந்து உள்ளே போயிடும், எக்ஸஸாக கட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஒரு ப்ராப்ளம். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணும்போது இதை கரெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. தையல் போடும்போது பட்டிக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு விட சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அது அதிகமாக விட்டுருந்தாலோ இல்லை கம்மியாக பிடிச்சிருந்தாலோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவை 4ல் ஒரு பகுதியை பேக் பார்த்திங்கன்னா டபுள் இது வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 3 நம்ம மடித்து வைக்கும்போது 4ல் ஒரு பகுதி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த அளவை வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பட்டியினோட உயரம் பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட் லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், டாட் பிடிக்கிறது எப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்கு, அதாவது சைடு எந்த இடத்துல தப்பு வருதோ அதை சுற்றி என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது, என்னென்ன அளவு இருக்குது, நீங்கள் அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணால் நீங்களாகவே இந்த பிரச்சனைகளை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்.